பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற எந்த இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த வேளையில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன, பிரதானமான நோக்கம் என்ன, பரலோகத்தில் எப்படியாக தேவன் இதை நியமித்தார் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கம் என்ன? இன்றைக்கு உலகம் முழுவதுமாக அதிகமான பேர் கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் டே என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது கிறிஸ்மஸ். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது இந்த பூமியில் அவர் ஒரு மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். மாட்டு தொழுவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது உலகமெங்கிலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. நோக்கம் என்ன? தேவனாகிய கர்த்தர் ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும்? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவனாகிய கர்த்தர் ஏன் அனுப்ப வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே வழியா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை அவை எல்லாமே இந்த உலகத்தில் அவனால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் நினைத்த காரியங்களை இந்த பூமியில நடப்பிப்பதற்கு அவனுக்கு எல்லா அதிகாரங்களும் அவனுக்கு ஞானமும் இருக்கிறது. ஆனால் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய சொந்த பலத்தினால அவனுடைய சொந்த ஞானத்தினால போக முடியாது. எந்த ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் விரும்புகிறபடி போகவே முடியாது. பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியா இருக்கிறார். எனவே மனிதர்கள் அழிந்து போகாதபடிக்கு, ஏனென்றால் பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. இதற்கு மேலாக ஒரு மனிதன் யோசிக்க முடியாது. எனவே தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திற்கு இந்த பூமியில மரணத்தை அவர்கள் சந்தித்ததற்கு அப்புறமாக நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் தேவனாகிய கர்த்தரோடு அவர்கள் சந்தோஷமாக இளைப்பாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை ரட்சிப்பதற்கு அந்த மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மிருகங்களை, பறவைகளை அவர்கள் பலியிட்டார்கள். ஆனால் 2000 வருடத்திற்கு முன்பாக எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது இந்த பூமியில. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எனவே பிதாவாகிய தேவன் மனிதர்களை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ஒரு சிருஷ்டிப்பு மனிதர்கள் தான். ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ளாக அவர் ஊதினார். எனவே மனிதனு ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனவே அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அவர் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் அடைகிறார்கள். எனவே
வேத வசனம் சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு காரணம் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்த பூமியில வாழ்கிற ஒருவரும் கெட்டு போகாமல், யாரும் ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது, ஒரு மனிதனும் நரகத்திற்கு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, விருப்பமா இருக்கிறது. ஏனென்றால் நரகத்தை பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் தான் தேவன் ஆயத்தப்படுத்தினார். மனிதர்களுக்காக நரகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தவில்லை. மனிதர்கள் அவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கினார். எனவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். அவர்கள் அடைய வேண்டும் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே வழி என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வர வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதை நம்மை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறதா இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாவமான எல்லாவற்றையும் பாரமான எல்லாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையுடன் ஓட கடவோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த பொழுது பாடினார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு பெரிய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நம்மோடு கூட இருக்கிறார்? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் சந்தோஷத்தை சமாதானத்தை கொண்டு வந்தது. உலகம் முழுவதுமாய் சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்றால், என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபடியினாலே என்னுடைய பாவம் சாபங்களிலிருந்து எல்லாவற்றையும் விடுதலை பெற்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நான் பரலோகத்திற்கு போக முடியும் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ளாக வளர வேண்டும். எப்படி தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு கொடுத்தாரோ, தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம், இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாம் கொடுக்கிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எவனையும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. எனக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக, நித்திய ஜீவனை எனக்கு கொடுக்கும்படியாக, நான் கெட்டு போகாமல் நரகத்திற்கு போகாமல் நான் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையில நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாது. ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு நாள் நாம் மரணத்தை சந்திப்போம். அந்த மரணத்தை நாம் சந்தித்ததற்கு அப்புறமாக நிச்சயமாக நாம் இளைப்பாறி சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்படியாக பரலோக ராஜ்யத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், ஒரே நோக்கம், நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும்.
நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று ஒரு கூட்டத்தை பார்த்து பரலோகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உமக்கு எப்பொழுது நாங்கள் ஆகாரம் கொடுத்தோம் ஆண்டவரே, தண்ணீர் கொடுத்தோம் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாவற்றையும் கொடுப்பது, நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜீவனையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருப்பார் என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவர் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் அதை செய்கிறவர்களாய் நாம் இருப்பதற்கு நம்ம எப்பொழுதும் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத நம்முடைய நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட இருதயம், என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய நோக்கம் எல்லாம், என்னுடைய வாஞ்சை எல்லாம் பரலோகத்தில் என் தேவனை நான் தரிசிக்க வேண்டும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்காக வந்து பிறந்தார். என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் வரும்படியாக, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக, அநேகருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய், அநேகரை தாங்குகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் அதிகமாய் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். கனி கொடுக்கிற மரம் எதுவோ அந்த மரத்தை இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த உலகத்தில் செய்கிற கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் பார்த்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான ஆயுசு நாட்களையும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில பிறந்தார், என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக பிறந்தார். பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பை அவருடைய குமாரனை அனுப்பி விளங்க பண்ணினார். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எனவே நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை நான் கை கொள்ள வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான கிரியைகளை இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நம் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு நித்தியமாக இளைப்பாறும்படியாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார், என்னை வாழ வைக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். எனவே நான் இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பாதையில நான் நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நான் போக வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு, தாகத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் தொடர்ந்து பின்பற்றி போகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக அவருடைய பாதையை பின்பற்றின அப்போஸ்தலர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த உலகத்தை தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 2000 வருடங்கள் கழித்து இன்றைக்கும் அவர்களை குறித்து இந்த உலகம் எங்கிலும் பேசக்கூடிய அளவுக்கு தேவன் அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே அவரை உண்மையாய் விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டவர்களாய் அவருக்கு பின்பாக நாம் போகும் பொழுது இந்த உலகத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் நமக்காக பெரிய இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நான் போக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையுடன் ஓடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக பிறந்தீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்காக பிறந்தீர். நான் உம்மோடு கூட வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நீர் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர். இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கும் பொழுது நான் நிச்சயமாக உம்மோடு கூட நான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறவர்களாய், ஆண்டவருக்கு பின்பாக நாம் செல்லுகிறவர்களாய் இருக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே,
எங்கள் பிதாவாகிய தேவன் நீர் எங்கள் மீது வைத்திருந்த அன்பை விளங்க பண்ணும்படியாக உடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்தில் சமாதானத்தையும் மனுஷன் மேல் பிரியத்தையும் உண்டாக்குகிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்றைக்கு இந்த பூமியில நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.